ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கான்ஜூரிங் 4 அதாவது லாஸ்ட் ரைட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். ஐமேக்ஸ் தான் வந்தேன். ஐமேக்ஸ்ல டிக்கெட் இருந்தேன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி, எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம், பேய் படம்ன்றனால நல்லா இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தா, பட் படத்துல பேயே இல்லை. இருக்கு பட் ரொம்பலாம் இல்லை. கான்ஜூரிங் 1 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச, இந்த சீரீஸ்லேயே ரொம்ப பிடிச்ச படம். அந்த அளவுக்கு செகண்ட் பார்ட்லயும் இல்லை, தேர்ட் பார்ட்லயும் இல்லை, ஃபோர்த்லயும் பெருசா இல்லை. இது ஒரு லைக் அவங்களோட டாக்குமெண்ட்ரி கூட சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு லைஃப்ல பார்த்த விஷயங்களை ஒரு படமா எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். நீங்க தியேட்டர்ல தான் பார்க்கணுன்றது அவ்வளவா வொர்த் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓடிடில பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அனபெல் நன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் சரி ஓகே, இது வேற லாஸ்ட் ரைட்ஸ் வேற சொல்றாங்களே, நல்லா இருக்கும் நினைச்சு வந்தேன். பட் மொக்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்கு. என்னன்னா பெருசா பயமாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பேசிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் தான் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபாஸ்டா மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்ஸ் பார்க்கலாம். நீங்க ஓடிடில ரிலீஸ் தான் பார்க்கலாம், தியேட்டர்ல தான் பார்க்கணுன்ற அளவுக்கு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த படம் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டே இருந்தா எவ்வளவு இரிட்டேட் ஆகும். சும்மா பக்கத்துல உட்காந்து அவங்க பர்சனல் விஷயத்த, அப்புறம் வந்து இந்த கதை இது அங்க கனெக்ட் ஆகுதுல, இது இந்த கதையோ இப்படி இருக்குமோ, இவன் வந்து அவனா, இது இப்படி முடியுமோ, அடுத்த சீன் இப்படிதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு இரிட்டேட் ஆகுங்க. நான் அப்படிதாங்க மாட்டிட்டேன். நானும் படம் பார்க்கும்போது ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டுறேன், என்னால முடியவே இல்லை. அப்புறம் நான் பக்கத்துல இருக்கிட்ட சொல்லி நான் சீட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீங்க அவங்க வேற சீட்ல புக் பண்ணிருந்தாங்க, நீங்க அங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா, நான் பண்ணிக்கிறேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்னால முடியவே இல்லை. ப்ளீஸ் தயவு செய்து படம் பார்க்க வந்தீங்கன்னா படத்தை மட்டும் பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலையா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு படம் பிடிக்கலாம் அதை பத்தி கமெண்ட் பண்ணி மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.